சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது விசிக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் திமுகவின் கூட்டணியை விடுத்து டிவிகேவோட கூட்டணி அமைக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட்டணி அழைப்பை விடுத்து திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதா விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. திமுகவை எதிர்ப்பவர்கள் சிதறி கிடப்பதாக கூறிய திருமாவளவன் இந்த தேர்தல் இருமுனை போட்டிதான் என்றும் மூன்றாவது அணி தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் கூறியிருக்காரு. கடந்த 2 நாட்களாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்து வராரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட அழைப்பை திமுக கூட்டணியில் கட்சிகள் நிராகரித்திருக்காங்க. இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள ம.நி.க. தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இதன்பின் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழுக்காக தமிழர் நலனுக்காக குரல் கொடுக்கும் பார்வை கொண்டவர் கமல்ஹாசன். மதச்சார்பின்மையை காக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காரு. இதன் காரணமாகவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இணைந்து இயங்குவார் என்று சொல்லப்படுது. சென்னையில் ஆகஸ்ட் 16 நடக்க உள்ள என் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கேன். வரும் சட்டமன்ற தேர்தல் மிக கடினமாக இருக்கும் என்றும் அந்த தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. திமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாகவும் வலுவாகவும் இருக்குது. திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் இன்னும் கூட்டணி வடிவத்தை கூட முழுமையாக பெறலை. சில கட்சிகள் கூட்டணி சேராமல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியிலும் ஈடுபடாமல் இருக்காங்க. இதனால் திமுகவை எதிர்ப்பவர்கள் சிதறி கிடக்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணி ஓரணியில் இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அழைப்பு என்பது திமுக தலைமையிலான கூட்டணியை குழப்பத்துக்கு உருவாக்குவது தான். எங்களுக்கு அதிமுக ஆட்சியிலும் நெருக்கடி இருந்தது. நெருக்கடியை சந்தித்து தான் கட்சிகள் வளர முடியும். எங்களின் நெருக்கடியை பொது வெளியில் சொல்வதால் அவமானப்படுகிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அதுபோல திமுக கொடுக்கும் தொகுதிகளில் போட்டியிடுவார்களா என்பது யூகமான கேள்வி. யூகமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. விசிகாவோடு இணைந்து உருவாக்கிய கூட்டணியை வலுப்பெற செய்வதும் வெற்றி பெற வைப்பதும் எங்களின் பொறுப்பாகும். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நிச்சயமாக இருமுனை போட்டி தான். தேசிய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி மூன்றாவது அணி தாக்கத்தை ஏற்படுத்தியதா வரலாறு இல்லை. மக்களும் அப்படியான மனநிலையில் தான் இருக்காங்க என்று தெரிவிச்சிருக்காரு. அதிமுக மட்டுமில்லாமல் தவேகாவுடனான கூட்டணி வாய்ப்பையும் திருமாவளவன் நிராகரிச்சிருக்காரு. திமுகவுடைய கூட்டணியிலே தான் தொடர்வேன் என அவர் சொல்லியிருக்காரு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என இவர் சொல்லிட்டு வராரு. ஆனால் அதிமுகவோ டிவிகேவோ அப்படி சொல்லலை. ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெறுவது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா அரசியல் வியூகம் என்பது இருக்குது. இப்போவே ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டு வராரு என சொல்லப்பட்டு வருது. கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் இடம் மாறுவாங்க எனவும் கண்டிப்பாக திமுக இந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார மாட்டாங்க எனவும் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்குது.